Taste the Daily. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடத்துவதற்காக 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. அதனோடு சேர்த்து சுமார் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் அந்த மாணவர்களுடைய அந்த திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில், குறிப்பாக விளையாட்டு போட்டிகள், அதே போல கலை, இலக்கியம், பேச்சு போட்டி, நாடகத்திறமை உள்ளிட்ட பல விஷயங்களை அவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் முன்னிலையிலே வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த அம்சங்கள் இடம்பெறக்கூடிய வகையில் ஆண்டு விழாக்கள் நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும், ஆண்டு விழாக்கள் தான் மாணவர்களுடைய அந்த அவர்களுடைய திறமைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. எனவே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையிலே தமிழக அரசு ஒவ்வொரு பள்ளியிலும் பயிலக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்தந்த பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கி உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது இந்த 15 கோடி ரூபாய் பணம் என்பது ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுடைய வங்கி கணக்கிற்கு, அந்த அரசு கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் தனித்தனியாக தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பள்ளிகளுக்கு பிரித்து அனுப்புவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste Daily. Taste the Daily.